சாய்ராம். இது வந்து மார்ச் கடைசி வாரம் 2024. எனக்கு என்னோடய மதர்-இன்-லா மூலமாக, அதாவது அவளை கூட்டின்னு போகிறது மூலமாக ஷிரடிக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் நானே, என் மதர்-இன்-லா, என் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் கூட என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டு ஒய்ஃபும் வந்திருந்தோம். இதோ இங்கே உட்காந்துருக்கிற 4 பேர், அப்புறம் வீடியோ எடுக்கிறேன்னா மொத்தம் சேர்ந்து 5 பேர் போகிறோம். இந்த சாய்பாபாவை பற்றி நான் அதிகமாக சொல்லணுன்ற அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். அவர் நம்ம இந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இருக்கிற நம்மளோட குருன்னா மிகச்சிறந்த துறவிகளில் இவரும் ஒருத்தர். இவர் வந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கார். அதாவது நோய்வாய்ப்பட்டு வரவாளுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக குணப்படுத்தியிருக்கார். இதனாலேயே வந்து இந்துக்கள் வந்து இவரை வந்து கடவுளின் அவதாரமாகவும் கருதுகிறா. இது இல்லாமல் இஸ்லாமியர்கள் இவரை வந்து வீர் அல்லது முகமது அப்படின்னு கூட நம்புகிறான். அவரோட பிறந்த தேதி வந்து செப்டம்பர் 28, 1838. அப்புறம் அவரோட மறைந்த காலம் வந்து செப்டம்பர் 20, 1928ன்னு சொல்கிறார். அவர் எங்கே பிறந்தாருன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமத் நகர் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஷீரடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கார். இவரோட பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கையோட தகவல்கள்லாம் நமக்கு கரெக்டாக கிடைக்காததுனால எதையும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. ஃபர்தராக நம்ம அவரை பற்றியும் கோவிலை பற்றியும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் அண்ட் ஃப்ளைட் ஜேர்னியை கொஞ்சம் அனுபவிப்போமே. பாருங்களேன், இந்த ஃப்ளைட்டில் போகும்போதும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதும் ஃப்ளைட்டில் மேலே அந்த மேகத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போதும் நம்ம பார்த்து சந்தோஷப்படுறதோட புதுசாக பார்க்குறவா இல்லையா, அவளை நம்ம பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் ரெட்டிப்பாக வருது. சென்னையோட அழகை மேலேருந்து ஒரு பொட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. இதனாலேயே லேயராக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்தேன். கொஞ்சம் கீழே போகிறது, அப்புறம் மேலே போகிறது, அதுக்கப்புறம் மற்ற பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் டெஃபினட்டாக அது கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல காட்சியாக இருக்குது. டைரக்ட் ஃப்ளைட் டு ஷீரடி பண்ணாமல் சென்னை டு ஹைதராபாத் டு ஷீரடி கனெக்டிங் ஃப்ளைட் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளைட் ஜேர்னியை ரொம்ப நேரம் ட்ராக் பண்ண மாட்டேன். இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1/2 minute 1 minute முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு சும்மா பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கோசரம் தான் இதை போட்டேன். இதுதான் நம்ம மேலேருந்து ஹைதராபாத் தான் பார்க்குறோம். வி கேம் டு ஹைதராபாத். ஃப்ளைட் டேக் ஆஃப் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஃபைனலாக வந்து ஃப்ளைட் லேண்டிங்கையும் பார்க்கணும். அதனால தான் அந்த லேண்டிங்கையும் எடுத்திருக்கேன். ஹைதராபாத்தும் ஒரு ரொம்ப பெரிய ஏர்போர்ட் தான். சென்னையோட இது ஹைதராபாத் பெருசு தான். இதுக்கப்புறமா ஹைதராபாத்லேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் ஷீரடி ஃப்ளைட்டு ஏறி ஷீரடிக்கு போகிற வரைக்கும் காட்டிகிட்டே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஷீரடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஷீரடி ஏர்போர்ட்லேருந்து ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்து 14 kilometers. அதனால் ஒரு கேப் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. வழிநடுக கிராமங்கிறதுனால அவ்வளோ பெரிய இது இல்லை. ஷீரடி மட்டும்தான் நல்லா பிரசித்தி பட்டு இருக்குது. அட்லாஸ்ட் நம்ம வந்து ஷீரடி சாய்பாபா சமாதி டெம்பிளுக்கு வந்தாச்சு. இது வந்து வெளியில் இருக்கிற அவரோட ஸ்டாச்சு, உள்ளுக்குள்ளே கோயிலை காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால இதை தான் என்னால் ஃபஸ்ட்டு காட்ட முடிஞ்சது. இதுதான் அந்த ஷீரடி சாய்பாபாவோட சமாதி மந்திர். உள்ளுக்குள்ளே வந்து மொபைல்ஸ், கேமராஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்லி டிஸ்அலவுட். எதையுமே உள்ளே அனுமதிக்க மாட்டான். நார்மல் டேஸில் தினமும் 25,000 பேர் வருவா. நம்ம ஃபங்க்ஷன் போது பார்த்தோன்னா வந்து எப்படியும் 1,00,000 பேர் வருவா. அதனால் எப்போவும் எந்நேரமும் பார்த்தாலும் ஜெயின்னு கூட்டமாக இருந்துகிட்டே தான் இருக்கும், திருப்பதி மாதிரி. நாங்கள் அங்கேயே 3 நாள் இருந்தோம். காலம்புற அந்த 5:15 5:45 வரைக்கும் வர அந்த கக்கட் ஆர்த்திலேருந்து நிறைய டைம் தர்ஷன் வரைக்கும் பார்த்துட்டு, மத்தியானம் ஆர்த்தி 12லேருந்து 12 வரைக்கும் எல்லாமும் நல்லா பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக பார்த்தோம். தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்து பிரசாதம், அதாவது உதின்னு சொல்லுவாள், விபூதி மாதிரி உதி, அதாவது நெருப்பு எரிய வைக்கிறது, துவாரகமையில் எரிய வைக்கிற நெருப்பை வந்து இங்கே உதியாக நமக்கு தருவாள். அந்த உதி, அதுக்கப்புறமா பிரசாதம் எல்லாமே கொடுக்குறா. எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற துவாரகமயி
துவாரகமயிங்கிறது ஒரு மசூதி. மசூதிக்கு பேர் வந்து துவாரகமயி. துவாரகமயின் மசூதிக்கு பேர் ஏன் வந்துங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சாய்பாபாவோட பக்தர்களுக்கு ஷீரடியில் இருக்கிற பொக்கிஷத்தில் இந்த துவாரகமயியும் ஒன்று. இந்த துவாரகமயி மாஸ்க் தான் வந்து சாய்பாபா முதல்ல இருந்த இடம். இந்த சாதாரண மசூதியில் தான் வந்து சாய்பாபா வந்து தன்னை ஒரு எளிய ஃபக்கீர்னு காமிச்சிட்டார். புனிதமான வறுமையின் வடிவமாகவும் அவரை காமிச்சிட்டாருங்க. இந்த மசூதிக்குள்ளே போய் வழிபட்டாலே எல்லாருக்கும் பாபாவோட ஆசீர்வாதங்கள் நல்லா கிடைக்கும்னு அவரே சொல்லியிருக்கார். இந்த மசூதி வந்து எல்லாருக்கும், எல்லா மதத்தவர்களுக்கும் ஒரு இலவசமான அணுகலாக இருந்தது. பாசிட்டிவ் எனர்ஜின்னு உருகிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் உள்ளே போனோடனே அப்படியே எல்லாம் மெய் சிலிர்த்து போச்சு. இந்த துவாரகமயியோட தனிச்சிறப்பே சாய்பாபா இதை வந்து தாயா கருதினது தான். இந்த துவாரகமயியோட பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஷீரடி சாவடின்னு சொல்லுவோம். இந்த துவாரகமயிலேருந்து சாய்பாபாவை பக்தர்கள் வந்து ஊர்வலமாக கூட்டிட்டு வந்த இடம் தான் இந்த சாவடி. சாய்பாபா அந்த துவாரகமயிலையும் சாவடியிலையும் வந்து மாறி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தடவை இங்கே படுத்துப்பாரு. அடுத்த நாள் நீங்கள் வந்து ரங் பஞ்சமி அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலுங்கிறதுனால எல்லோரும் சாய்பாபா படத்தை வச்சுட்டு நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதை ஒரு 1/2 minute நீங்களும் பார்த்து அனுபவிக்கலாமே. தன்னோட நம்பிக்கையான கடவுளை மனசில் வச்சுட்டு நம்ம ஒரு ஆனந்தத்தில் ஈடுபடும் போது சுற்றும் எதுவும் பார்க்காம நம்ம அந்த ஆடுற ஆட்டத்தில் வர சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவளோட அனுபவத்தில் தான் தெரியும் அது. இது சாவடி பக்கத்துலேயே இருக்கிறது தான் வந்து இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஷியாம் சுந்தர் அப்படின்னு சுவாமியோட ஒரு குதிரை. சுவாமிக்கு வந்து ஒரு டிவோட்டி வந்து குதிரையை வந்து பரிசாக கொடுத்தார். இவர் வந்து அந்த குதிரையை தன்னோட குழந்தை மாதிரி வச்சு பார்த்துட்டாராம். அந்த சாவடிக்கும் துவாரகமயி மசூதிக்கும் நடுவில் இருக்கிற இதில் தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. சின்ன கோயில், ஆனால் அந்த ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக இருக்கார். செந்தூரம் சாத்தி அவருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்தது பாருங்களேன். அதாவது ஒத்த மனசோட, சேம் மைண்ட் செட்டோடு இருக்கிற அங்கே மக்களோட நம்மலாம் சேர்ந்து அதில் பார்க்கும்போது அப்படியே நம்ம வாயில் வார்த்தைகள்லாம் வந்து தட்டுப்படும். அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே முக் தர்ஷன் ஒன்று இருக்குது. முக் தர்ஷன் என்னென்னா வந்து ஆர்த்தியும் போது ஒரு 1/2 hourக்கு முன்னாடியும் ஆர்த்திக்கு அப்புறம் வந்து சுவாமியை வந்து உள்ளே போய் பார்க்க முடியாதவாலாம் இங்கேருந்தே வந்து சுவாமியோட முக தர்ஷனத்தை பார்த்துக்கலாம். அதுக்கு பேர் தான் இந்த முக் தர்ஷன். முக் தர்ஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஷீரடியை வந்து அப்படியே முட்டும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதோட அந்த கடை வீதிகள் இது எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருந்தது. இதில் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லணுன்னா, இப்போ பார்த்தோம்னா ஷீரடியில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நல்லா காஸ்ட்லியாக தான் இருக்கும். நிறைய இதுவாக விற்பேன் அப்படின்பா, இல்லைனா வந்து பூ வந்து கொடுப்பேன் எல்லாம். சில பேர்லாம் சொல்லுவா, இல்லை ஏமாத்துறா, அது பண்ணுறா, அதை வாங்காதீங்க, இதை வாங்காதீங்க, இதை வாங்காதீங்க, அதை வாங்காதீங்கம்பா. பட் ஒன் திங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஷீரடியில் வந்து உங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் கம்பெனிஸ், இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி அது இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவளோட வருமானமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டின்னு வர்ற அந்த கேபும், அப்புறம் இந்த மாதிரி வரவாளுக்கு வந்து இந்த ட்ராவலர்ஸ் வரவாளுக்கெல்லாம் விற்று அதில் பைசா பார்க்குறது தான் அவளுக்கு இருக்கிற அந்த வருமானமே. ஸோ அவள் வந்து அது மாதிரி தான் தான் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணிப்பா. முடிஞ்சால் உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க, வேண்டான்னா விட்டுடலாம். அப்படி ஒன்றும் இது கிடையாது. பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து எல்லாமே இந்த காஃபிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இது என்ன சொல்கிறது, ஒரு டீ வந்து ஒரு 2 ரூபா சொல்லுவாள். பிரசாத ஆலயான்னு இங்கே தனியாகவே இருக்குது. அங்கே வந்து ஃப்ரீ சாப்பாடு தான். தயவு செஞ்சு ஷீரடி போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிரசாத ஆலயாவில் சாப்பிடுவோம். ஏன்னா இது வந்து சாய்பாபாவோட பிரசாதம்னு சொல்கிறா. அங்கே உங்களுக்கு வந்து காலம்பர 8 மணிக்கே வந்து லைனில் நிற்கிறா. லைனில் வந்து ஒரு 5 rupees 5 ரூபாய்க்கு வந்து ஒரு 3-4 பூரி, அது தொட்டுக்கிறது, அப்புறம் ஸ்வீட்டு எல்லாமே கொடுக்குறா. இது இல்லாமல் காசே இல்லாமல் உங்களுக்கு பிரசாதாலயாவில் வந்து மார்னிங் 9 9:30 இல்லை 10 o'clock
10லேருந்து ராத்திரி 9:30 வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டே இருக்கா. இங்கே வெளியில் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது வந்து இதே சாய்பாபா டெம்பிள் ஒன்று இருக்குது. அங்கே 12 to 12:30 இந்த மத்தியான ஆர்த்தி நடந்துட்டுருந்தது. உள்ளேயும் நடந்துட்டு உள்ளே நடக்கும்போது தான் எல்லா இடத்துலையும் ஆர்த்தி நடக்கும். அதையே கொஞ்சம் நேரம் நின்று அனுபவிச்சுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. அதே மாதிரி அந்த முக் தர்ஷன் பார்த்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அங்கேயும் வந்து ஸ்பீக்கர்லாம் போட்டு டிவிலாம் வச்சு அந்த 12 to 12:30 ஆர்த்தியை வந்து அவள் காமிச்சுட்டுருக்கா. எல்லாருமே நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. நானும் பார்த்தேன். ரொம்ப அருமையாக தான் இருக்குது. நீங்களும் அதை விருப்பம் இருந்தால் பார்க்கலாமே. தர்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில் வந்தாச்சு. இந்த ஸ்ரீ சாய் பல்லக்கி கார்டன், இந்த ஷீரடி முனிசிபல் கார்பரேஷனோட முனிசிபல் கவுன்சில் அதோட ஒரு பார்க். அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. பட் அங்கே இருக்கிற அந்த ரொம்ப ஹைட்டான அந்த சாய்பாபா அந்த தண்ணி இது பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அது இந்த பல்லக்கு தூக்குறது அந்த மாதிரிலாம் நிறைய சிலைகள்லாம் அங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஃபுட்டுக்கு வந்தாச்சு. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எக்கச்சக்க ஹோட்டல் இருக்குது. பட் நம்ம சவுத் இண்டியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 ஹோட்டல் நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து இந்த சுவாமி மெட்ராஸ் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு வயசானவர் தான் வந்து அவரோட பூஜை தான் வந்து காலம்பரை ஃபஸ்ட்டு அவர் பண்ணி அவர் வந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்து டெய்லி காலம்பரை இங்கே சாப்பிட்றவாளுக்கு வந்து அவர் வந்து தீர்த்தம் கொடுக்குறாரு. இங்கே நல்லா இருக்குல்ல. என்ன தான் பார்த்தாலும் இங்கே இந்த இட்லி வடை தோசை அதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே நார்த் இந்தியாவில் கூட இங்கே வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஃபுட்டாக தான் எல்லா இடத்துலையும் இது கிடைக்கிறது. அந்த ரோட்டில் வச்சுக்கிறவா கூட இது மாதிரி வச்சு இது பண்ணுறா. இப்போ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகு சிலை இருக்குது சாய்பாபா. அது அப்படியே வந்து ரியலாக இருக்க மாதிரியே இருக்குது. ரியலாக ஒரு படத்துன்னு இருக்க மாதிரியே இருக்குது. இந்த சிலை ரொம்ப அருமையாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. நாங்கள் 2வது ஹோட்டல் கண்டுபிடிச்சது தான் இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் நம்ம சென்னையில் ஒன்று தனியாக இருக்குது. ஆனால் இது அந்த இது கிடையாது. இந்த ஹோட்டல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் தான் ஆகுது. இது வந்து கம்ப்ளீட் சவுத் இண்டியன் ஹோட்டல். இவன் வந்து இங்கே வந்து பண்ணுறா வந்து திருச்சி பெரம்பலூர்லேருந்து வந்து அவள் தான் பண்ணுறா. பியூர் உங்களுக்கு ஈவன் நம்ம ஊர் பரோட்டா கடை கிடைக்கிறதுனா பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு பியூர் சவுத் இண்டியன் ஹோட்டல் தான். சாப்பிட்டோம். சாப்பாடும் சேம் டேஸ்ட் ஆஃப் சவுத் இண்டியன் தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அனுபவித்து சாப்பிட முடிஞ்சது. அதனால் அவர்கிட்டயே போய் நேராக பேசி அவரையே பேச வச்சு நான் வீடியோவும் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நான் அவரோட வாய்ஸோடு இப்போ நான் போடுறேன், பாருங்களேன். இந்த ஹோட்டல் வந்து எவ்வளோ வருஷமாக சார் இருக்குது? ஜஸ்ட் இப்போ ஒரு 4 மாதமாக தான் சார் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்படியா? சவுத் இண்டியன் எல்லாமே கிடைக்கும். நம்ம சவுத் இண்டியனில் இருந்து எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். நீங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்களா? திருச்சியிலேருந்து வந்துடுவோம் சார். இப்போ சாப்பாடு சாப்பிட்டேன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அதனால தான் வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே சார். ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. தேங்க்யூ. இது கோயில் என்ன ஃபோர்த் கேட்டா? ஃபோர்த் கேட் பக்கத்தில் இருக்கா? இது சாவடி பக்கத்தில் இருக்கா? பக்கத்துலேயே சார். சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்லேருந்து கீழே இறங்கினோடனே சைடில், அதாவது ஈவினிங்கில் நைட் டைமில் போடுறா. இவர் வந்து அந்த பாதாம் மில்க் போடுறார். பாதாம் மில்க் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. என்ன ஒன்று, ஒரு இந்த மாதிரி ஒரு கப்பு வந்து 50 ருபீஸு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதான் இது எடுத்து போடணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் ஈவினிங்கில் வந்து ஒரு பான் ஷாப்புக்கு போனேன். இது பீடா ஷாப்பில், ஸ்வீட் பீடா. அங்கே வந்து இவர் அழகாக பீடா போட்டார். அதனால் இவரது ஃபுல்லாக பீடா போடுறதை எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் போட்டிருக்கேன். பாருங்களேன், நல்லாயிருக்கு. ये क्या डाल रहे हैं? ये स्टार है, कश्मीरी स्टार। यस। और ये चटनी है, गुलकंद है क्या? हाँ ये स्वीट चटनी है। स्वीट चटनी है। हाँ, इसमें खुशबू बहुत अच्छा आता है पान में। ओ, अब हम डालेंगे सौंफ। हाँ। यस। उसके बाद हम डालेंगे सल्ली। हाँ, इसको सल्ली बोलते कश्मीर में हैं। मिलेगा गुलाब ना? कतरी। ओके। ये गुलाब कतरी है।
और ये हमारा खजूर है। हाँ हाँ, ये पान में जान लाता है। हो अब हम डालेंगे गुलकंद चटनी। हो गुलकंद चटनी। यस, और इससे पान का टेस्ट बहुत भारी होने वाला है। ओके अब हम इसमें डालेंगे गोल चेरी, इसको बोलते हैं। गोल चेरी बोलते हैं, अंग्रेजी में चेरी बोलेगा। हाँ, इसको चेरी बोलते हैं, रेड चेरी। हाँ अब हम इसमें डालेगा थोड़ा सा टूटी फूटी। टूटी फ्रूटी भी। ओ ये, और इसके बाद हम इसमें डालेंगे रेड खोपरा। रेड कोकरा। हाँ, कोकोनट। ओके फिर इसमें डालेंगे वाइट कोकोनट, हो ये बुरादा है। इसके बाद अब हम इसमें डालने जा रहे हैं एक बाबा इलायची। बाबा इलायची भी। हाँ, बाप रे, 1 मिनट। कोई प्रॉब्लम। ये है हमारी बाबा इलायची। अब हम इसमें थोड़ा सा लाइटली सुपारी डालेंगे, चिप्स। सुपर नहीं चाहिए, ओके मुझको नहीं चाहिए। ओके। अरे इसमें अभी बचा है क्या, एक धनिया दाल डालेंगे। हाँ अभी हमारे पास पैकेट है, उसमें ख़त्म हो गया है। ओ ओके ओके ओके। ये देखो, और ये हरी पत्ती, हरी पत्ती। स्वीट पत्ती। ओके ये आपका पान रेडी हो गया। रेडी हो गया। यस, शुक्रिया भैया आपके लिए। ये पान को इसमें ड्राइव करूँगा। नहीं वो वेस्ट नहीं करेगा। हाँ, ऐसा दे दो ना, मैं लेकर। नहीं इसमें नहीं वेस्ट नहीं, ये इसमें ही पैक करके देते हैं। ओहो हाँ, ये पैकिंग वाला है पान। ஓகே ஓகே. ये இது இல்லாமல் நம்ம வந்து அங்கே நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டு இந்த வடை சாம்பார் அதான் பார்க்குறோம் பாருங்களேன். बड़ा सांबर उत्तपम है। அருமையான தர்ஷன். நம்ம இதெல்லாம் வந்து போகணும்னு கனவுல தான் இருந்தது. ஷிரடிக்கும் போயிட்டு வந்தாச்சு. தேங்க்ஸ் டு மை மாமியார், தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப், தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப். இவா எல்லாருமே வந்து சூப்பரான இந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் இவாளும் கலந்துண்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.